ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பார்ப்போமா. பாண்டியன் ஸ்டோரில் நம்ம அரசிக்கு பொண்ணு பார்க்குற சீன் நடக்க போகுது. அங்கே இருந்த பழனிவேல் ஒய்ஃபு இங்கே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, நம்ம அவங்க பேத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு அவங்க மாமியா கேட்குறாங்க. ஆமாம், அரசிக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, இன்றைக்கி நைட்டு பொண்ணு பார்க்க, சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்க, அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா பின்னாடி குமார் நிற்கிறாப்புல. அதுக்கு முன்னாடியே நம்ம கொடி ஒத்தையில் இருக்காங்கன்னு வர சொல்லி பாட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. குமாரை பார்த்துட்டாப்புல, கொடி பார்த்துட்டாங்க. பார்த்து குமார் நின்றுக்கிட்டு இருக்கையில் பழனி பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, மாப்பிள்ளை அழகாக ஹைட்டாக இருப்பாப்லையா, நல்லா இருப்பாப்லையா, நல்ல குடும்பமா, அதை காட்டிலையும் தனியாக பிஸ்னஸ் பண்ணி தனியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா, போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வசதியாக வர அளவுக்கு அவருக்கு திறமை இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பழனிவேல் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. என் மக பேத்திக்கு பிள்ளைக்கு கல்யாணம் முடிய போகுது, நான் என் பிள்ளை இந்த குமார் வேற கல்யாணம் முடிச்சு விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரவிட்டியும் என் பிள்ளை என்ன செய்ய போதோ ஏது செய்ய போதோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, என் பேத்தி கல்யாணம் நடக்க போது நீங்கள் சொல்ல அப்படியே குமாருக்கு கோபம் கண்ணு முன்னு தெரியாமல் ஏறுது. அப்படியே கண்ணுக்கு அதெல்லாம் செவக்குது. அதை இங்கேருந்து கொடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி ஒரு கோபம் வருது. அப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னே அப்படியே வெளியில் போயிடுறாரு குமார். வெளியில் போனோடனே கொடியுமே பின்னாடியே போய், என்னங்க உங்களுக்கு என்ன அரசிக்கு கல்யாணம் ஆனால் உங்களுக்கு என்ன மூஞ்சியெல்லாம் மாறுது வைக்கிது அப்படின்னு சொல்லி கொடி கேட்குறாங்க. கேட்டோடனையும் இங்கே நல்லா தெரிஞ்சுக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அரசி தான். நான் எவ்வளவோ தப்பு பண்ணேன், அவ்வளோ தப்பையும் எப்படினாலும் என்னைய திருத்திக்கிட்டு நான் அரசியை கல்யாணம் பண்ணணும், அரசி கூட ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன். அது நடக்கலை. அதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன், நடக்கலை. ஆனால் கடைசியில் என்னை மொட்டை பையன் எவனும் சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காண்டி தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் அரசி தான் என்னைக்கா இருந்தாலும் என் மனசில் நிற்கிறா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு குமார் உள்ளே போயிடுறாரு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆயிடுது.